பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுநாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது ஏசாயா எழுதின புஸ்தகம், அதில் 49ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. இதில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைய தினம் தேவனோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு முதல் காரியம் என்னவென்றால், உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவன். அப்ப தேவனோட உள்ளங்கையில நீங்க இருக்கிறீங்க. நம்ம நம்மளை அறிந்தோ அறியாமலோ உள்ளங்கை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்போம். அது நம்மளை அறியாமே அது நடக்கிற ஒரு காரியம். அப்போ அழுக்கா இருக்கா, ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இது யாருமே பார்க்காம இருக்க மாட்டோம். இது நம்மளை அறியாமே நடக்கிற காரியம். அப்ப தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன். அப்ப தேவனுடைய உள்ளங்கையில் இருக்கிறோம்னா தேவன் எப்படி நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப தேவனுடைய பார்வையிலிருந்து நம்ம வெளியே போகவே முடியாது. அப்ப தேவனுடைய பார்வையில இருக்கிறோம். எதுக்காக தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார்னா, தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா, இல்லை நம்ம தேவனை விட்டு விலகி இருக்கிறோமா என்று தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா தேவனுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு. என்னன்னா, தேவன் அவரை விட்டு விலகி போனாலும், நீ என்னை விட்டு விலகி போறான்னு கையை பிடிச்சுன்னு அழுக்க மாட்டார். தேவன் நம்மள விட்டுருவார். உன் இஷ்டம் நீ போ அப்படின்னு. காணாம போன ஆடு போடுற போல தான். ஆனா அந்த காணாம போன ஆடு சத்தம் போட்டோன்னே மெய்ப்பனான இயேசு தேடி போய் அந்த ஆடை தேடிட்டு வர, அது வாய மூடிட்டு இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அது அங்கே சிக்கல முள்ள சிக்கி வலி தாங்காமல் கத்தும் போது அதை கண்டுபிடிச்சி கொண்டாடுறாரு. அதே போல நம்ம தேவனை நோக்கி திரும்பும் பொழுது அது இளையகுமாரனை பார்க்குறோம். அவர் போனாரு, சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்பி வரும்போது அவர் என்ன வந்தார்? திரும்பி வரும்போது எனக்கு சொத்துல பங்கு கிடைக்கும்னா வந்தாரு. என் தகப்பன் வீட்டுக்கு போனால் திருப்தியான சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்தார். அப்போ அவர் வந்த இடத்துல சாப்பாடு மட்டுமா அவர் கிடைச்சி, சகல அதிகாரமும் திரும்பி கிடைத்தது. எப்படி தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கே அப்பா உட்காந்து பார்த்து கொண்டே இருந்தார். மகன் எப்போ திரும்பி வரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். தூரத்தில் மகனை பார்த்தோன்னே ஓடி போய் அவனை அரவணைச்சு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தார். இதே போல தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உள்ளங்கையில் நம்ம இருக்கிறோம். இது வேதத்தில் ஒவ்வொருதுலையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்றது இருக்குது. ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, பச்சை குத்தி இருக்கிறது மாதிரி சொல்லப்படுகிறது. அதாவது வரைந்திருக்கிறது கூட நீங்கள் அழிச்சிடலாம், பச்சை குத்தி இருக்கிறத கிழிச்சா எடுக்கணும். ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குன்னா, செதுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. செதுக்கப்பட்டிருக்கிறோம்னா அது எப்படி பாருங்க, ஒரு கல்வெட்டு மாதிரி நீங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறீங்க தேவன் பார்வையில். அப்போ நீங்கள் என்றென்றும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டே இருக்கிறீங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பேற்பட்ட வாஞ்சி உள்ள தேவன். நம்ம என்ன செய்கிறோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. ஒருவேளை நம்ம தேவனை விட்டு விலகி இருந்தோம்னா, நம்ம வழிகளை நம்மை ஆராய்ந்து நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவனிடத்தில் நம்ம திரும்ப கடவோம். கர்த்தர் அதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவை நீர் எங்களை உமது உள்ளங்கையில் வரைந்து உள்ளங்கையில் ஏந்தி தாங்கி சுமந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவனே, நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்து கொண்டு எங்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவர். உமது அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீர் உமது உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருப்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.